மொபைல் ஸ்டேஷன் நேயர்களுக்கு வணக்கம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திமுக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆப் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஜூன் 3ஆம் தேதி வந்து தொடங்கி வைத்தார். இந்த ஜூன் 3ஆம் தேதி தொடங்கி வைத்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் வந்து இந்த கேம்பெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து உத்தரவிட்டிருந்தார். உத்தரவிட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளில் 1 கோடி உறுப்பினருக்கு மேலே சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திமுக சார்பாக ஒரு தகவலும் வேற வந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்குறாரு. அதாவது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கேஸ் கொடுக்குறாரு. இந்த கேஸை கொடுத்து அவர் என்ன வந்து நீதிமன்றத்தில் சொல்கிறாருன்னா, ஐயா இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற விஷயங்களை வச்சு எல்லாருமே இது மாதிரி திமுகவினர் வந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்துட்டு ஓடிபி வந்து கேட்குறாங்க. இல்லை ஓடிபிலாம் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா இந்த 1000 ரூபாயெல்லாம் நிறுத்திடுவோம், உனக்கு சலுகையெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டல் தோணியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த நிலையில தான் வந்து பார்த்தோங்கன்னா நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிட்டிருக்கு. ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை வந்து பார்த்தோம்னா ஒரு தடை வந்து விதிச்சிருக்கு. இன்னமே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதே போல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காரு, ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த ஆப்ல யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது, நான் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்து இது ஏற்கனவே வந்து இதை சொல்லியிருந்தாரு. அவரு சொல்லிட்டாரு, ஓகே. இருந்தாலும் வந்து அந்த நிர்வாகிகள் வந்து பார்த்தோம்னா ஓடிபி கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா மிரட்டல் தோணியில பேசுறாங்க அப்படின்றது இப்போ ஒரு குற்றச்சாட்டே இருக்கு. சாதாரணமா கேட்டு வாங்கினா வந்து பரவாயில்ல, அந்த மிரட்டல் தோணியில ஸ்டிக்கரை ஓட்டிட்டு நீங்க என்னன்னா என்னம்மா போன உடனே உங்களுக்கு 1000 வந்துருதா, பஸ்ல வந்து ஃப்ரீயா போறியா, அவள்தான் ஓடிபி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது மாதிரி மிரட்டல் தோணியில பேசுறதுனால தான் அது மாதிரி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அந்த அக்கறை ராஜ்குமார் அவர்கள் வந்து பார்த்துங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே டென்ஷன் ஆகி தான் இந்த வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதுக்கேற்ற வந்து தீர்ப்பும் வந்து கரெக்டாக வந்து மதுரை கிளை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தோங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு கேம்பெயினுக்கெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது, நீங்கள் ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டவட்டமாக வந்து சொல்லிட்டாங்க. இந்த ஓடிபினால் என்ன பிரச்சனை, ஏன் ஓடிபி ஏன் கொடுக்கக்கூடாதா, இதனால் என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோங்கன்னா இந்த வடக்கனுங்களோட தொல்லை நம்ம வந்து தாங்க முடியல. திடீர்னு வந்து ஃபோன் பண்ணி ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ற அந்த தோனியில் வந்து ஓடிபி கேட்குறானுங்க. பின்னாடிக்கிற அந்த 6 நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்குறானுங்க. இது மாதிரி வந்து வேற யாராவது ஃபோன் பண்ணியோ இல்லை டைரெக்டாக அவனுங்கள மாதிரி ஏதாவது திமுக துண்டை போட்டுன்னு வந்து கேட்டு அவனுடைய அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு யார் வந்து பதில் சொல்கிறது? அதே போல தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார். நம்ம நண்பர் வந்து சொன்னார், ஒரு ஓடிபி வரும், அதாவது வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கனாங்களோ 5 ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தெரிஞ்சவர், அதனால் வந்து அவர் வந்து ஓடிபி வந்து கொடுத்துருக்காரு. எது அந்த ஓடிபி கேட்டவர் வந்து நம்ம நண்பருக்கு தெரிஞ்சவர், அதனால் என்னன்னா கண்டினியூ ஓடிபி வரும் ஒன்று ஒன்றா சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால அவரும் அந்த ஓடிபி வந்து கொடுத்துட்டார். இப்போ தெரியாதவங்க கிட்ட நம்ம எப்படி கொடுக்க முடியும்? தெரிஞ்சவங்கன்னா கொடுத்துருவாங்க, தெரியாதவங்கன்னா கஷ்டம்ல. இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி வடக்கணுங்க திடீர்னு வந்து திமுக துண்டை போட்டுன்னு ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்தோம் அப்படின்னா அதே போல் இந்த தனிநபர் தகவலை வந்து கண்டிப்பாக வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபோன் மூலியமாகவும் வந்து பார்த்தோங்கன்னா டிரைவ் அவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க, எல்லா விஷயங்களையும் வந்து பண்ணுவாங்க. தனிநபருடைய தகவலை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இதை வந்து ரொம்பவே மதுரை நீதிமன்றம் மக்களின் பாதுகாப்பாக தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த திமுகவினரிடையே வந்து பார்த்தோங்கன்னா இந்த ஓரணியில் தமிழ்நாடு வீடு வீடாக போயிட்டு இந்த கேட்கறதுனால மக்களும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சல் அடைகிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா நேராக போனாங்களா ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டாங்கன்னா வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து பார்த்தோங்கன்னா பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறவங்களா, 1000 ரூபா பணம் வாங்குறாங்களா, பென்ஷன் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் மகளிருங்க வந்து ரொம்பவே வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஓடிபி விஷயங்களை வந்து பார்த்தோங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதே போல் அதிமுகவினர் வந்து இதுக்கு வரவேற்றிருக்காங்க. தனிநபருடைய தகவல்களை இது மாதிரி வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயங்களை அதிமுகவினர் எல்லாருமே வந்து வரவேற்றிருக்காங்க. இந்த விஷயத்தில் தேர்தல் கமிஷன் என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.